தலைவர் 171 திரைப்படத்தில் தரமான கேமியோ நடந்தால் நன்றாக இருக்குமே. லோகேஷ் கனகராஜ் மற்றும் ரஜினி கூட்டணியில் தயாராகும் தலைவர் 171 திரைப்படத்தில் பிரபல நடிகர் ஒருவர் கேமியோ ரோலில் நடிப்பதாக தகவல் வருகின்றன. லோகேஷ் கனகராஜ் லியோ படத்திற்கு பிறகு ரஜினியை வைத்து தலைவர் 171 திரைப்படத்தை இயக்க இருக்கின்றார். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அனிருத்தின் இசையில் தயாராகும் இப்படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கடந்த ஆண்டே வெளியானது. இந்த அறிவிப்பு ரசிகர்களை உச்சக்கட்ட எதிர்பார்ப்புக்கு ஆளாக்கியது. விக்ரம் படத்தின் மூலம் இந்திய அளவில் பிரபலமான இயக்குனராக லோகேஷ் கனகராஜ் லியோ படத்தின் மூலம் சற்று சறுக்கினார். மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான லியோ கலவையான விமர்சனங்களை பெற்றது. இருந்தாலும் வசூலில் மாபெரும் சாதனை படைத்தது லியோ. இருந்தாலும் தன் அடுத்த படத்தின் மூலம் தரமான கம்பேக் கொடுக்க தயாராகி வருகின்றார் லோகேஷ். அந்த வகையில் கடந்த 6 மாதங்களாக தலைவர் 171 படத்தின் ப்ரீ புரொடக்ஷன் வேலைகளில் பிஸியாக இருந்த லோகேஷ் தற்போது படப்பிடிப்பை துவங்கி தயாராகிவிட்டார். அதற்கு முன்பாக இப்படத்தின் டைட்டில் டீசரை உருவாக்கும் பணியில் லோகேஷ் ஈடுபட்டுள்ளார். விக்ரம் மற்றும் லியோ படங்களைப் போல ஒரு மாசான டைட்டில் டீசரை உருவாக்க லோகேஷ் முடிவெடுத்தார். இதற்கான படப்பிடிப்பு சில நாட்களுக்கு முன்பு சென்னையில் நடைபெற்றது. இதையடுத்து ஏப்ரல் 22ஆம் தேதி தலைவர் 171 படத்தின் டைட்டில் டீசர் வெளியாக உள்ளது. அதைத் தொடர்ந்து ஜூன் மாதம் முதல் இப்படத்தின் படப்பிடிப்பு துவங்க உள்ளது. இந்த நிலையில் தலைவர் 171 திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன், லாரன்ஸ் ஆகியோர் நடிப்பதாக தகவல்கள் வந்தன. ஆனால் இதெல்லாம் வெறும் வதந்திதான் என தெரிய வந்துள்ளது. இதையடுத்து லோகேஷ் தலைவர் 171 படத்திற்காக தரமான ஒரு ஐடியா வைத்துள்ளாராம். அதாவது எப்படி விக்ரம் படத்தை கமலுக்கு சமர்ப்பிக்கும் வகையில் உருவாக்கினாரோ அதை போல தலைவர் 171 படத்தை ரஜினிக்கு சமர்ப்பிக்கும் வகையில் உருவாக்க உள்ளார். இதைத் தொடர்ந்து இப்படத்தில் கேமியோ ரோலில் உலக நாயகன் கமலஹாசன் நடித்தால் சிறப்பாக இருக்கும் என கருதியுள்ளார் லோகேஷ். அதற்கான வேலைகளிலும் லோகேஷ் தற்போது செய்து வருகிறார். முழு மூச்சாக இந்த முயற்சியை செய்து வருகின்றார் லோகேஷ். கமலும் ரஜினியும் இணைந்து ஒரு காட்சியில் நடித்தால் கூட அது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் கமல் அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக இருப்பதால் தலைவர் 171 திரைப்படத்தில் கமல் கேமியோ ரோலில் நடிப்பாரா என்பது சந்தேகம்தான் என்கின்றனர். இருப்பினும் லோகேஷ் மற்றும் ரஜினி கூட்டணியில் உருவாகும் இப்படத்தில் கமல் நடிக்க அழைப்பு வந்தால் கண்டிப்பாக அவர் நடிப்பார் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது.